which of the following statement are true about the Iron Age அப்படின்னு இருக்காங்க. The establishment of large city took place on the basis of sizable surplus. தமிழே பாருங்க, பெரிய நகரங்கள் நிறுவப்பட்டது கணிசமான உபரியின் அடிப்படையில் நடந்தது. அவன் எதை வச்சு சொல்றானே தெரியல. சைசபிள் சர்ப்ளஸ்னா அவன் மக்களை வச்சு சொல்றானா இல்ல பொருளை வச்சு சொல்றானே ஒரு டவுட்டா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம், இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the ceramic associated with this age was painted clayware அப்படின்னு இருக்காங்க. இந்த காலத்துடன் தொடர்புடைய மண்பாண்டங்கள் வண்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற பொருட்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, மூணாவது ஸ்டேட்மெண்ட், the Indus Valley civilization flourished during the Iron Age அப்படின்னு இருக்கு. இந்து சமவெளி நாகரிகம் இரும்பு யுகத்தில் செழித்தது அப்படின்னு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்பாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். இதான் எதுக்காக இந்த மாதிரி கேட்கறேன்னா, டைம் நிறைய எடுப்போம். அதனால என்ன ஆகும், இருக்கிற கொஸ்டின் வந்து பார்க்க மாட்டோம். அந்த ஐடியால தான் என்ன இந்த மாதிரி கொஸ்டின் வந்து செட் பண்றாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஆன்சர் என்ன பண்ணா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எது கரெக்ட் எது தப்புன்னு வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹோல்டா இருக்கட்டும். இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அயன் ஏஜ் பீரியட்ல வந்து இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயன் ஏஜ் அதோட பேரே வந்ததுக்கான ரீசன் வந்து அயன் தான். அதாவது ஐவிசி மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இண்டஸ் வேலி மக்கள், அவங்களுக்கு எது தெரியாதுன்னா இரும்பும் தெரியாது குதிரையும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் நான் எப்போதும் சொல்லுவேன், இது எப்படி ஷார்ட் கட்னா இரும்பு குதிரை. அதான் அதர்வாவோட ஒரு மூவி இருக்கும் பாத்தீங்களா, இரும்பு குதிரை அப்படின்னு வந்து ஒரு மூவி இருக்கும். இரும்பும் குதிரையும் யாருக்கு தெரியாதுன்னா ஐவிசி மக்களுக்கு தெரியாது. இது மைண்ட் மறந்துடாதீங்க, இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த அயன் ஏஜ் எப்போ வரும்னா, ஐவிசிலாம் முடிஞ்சு வேதிக் பீரியட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வேதிக் பீரியட்ல லேட்டர் வேதிக் அப்படின்னு ஆகும். அதாவது வேத காலத்துல பிற்கால வேத காலம் ஆரம்பிக்கும். அந்த டைம்ல தான் அயன் வெப்பன் ஆர்எஸ்எஸ் எல்லாமே உள்ள ஆரம்பிக்கும். அதாவது ஆரியனோட இன்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து என்னன்னா, இங்க இருக்கிற என்ன இரும்பு ஆயுதங்கள் மற்றும் குதிரைகள் எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த பீரியட் இதை வச்சே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அப்ப ஐவிசி வந்து வேற பீரியட். அதனால என்ன சொல்லலாம், மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்லாமா. ஏன்னா ஐவிசி வந்து ஃபிளரிஷ் கிடையாது. ஐவிசி தான் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன வரும், வேத காலம் ஆரம்பிக்கும். வேத காலத்தோட எண்ட்ல தான் வந்து இந்த அயனேஜ் வந்து இரும்பு காலம் வந்து ஆரம்பிக்கும். ரைட்டா? அதனால மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கும். இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்புனாவே என்ன கொஸ்டின் ஆஸ்கிங் அபௌட் ட்ரூ கேட்டிருக்கான். முதல் இது மூணாவது இதுவும் போயிடும். ரைட்டா? இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, செராமிக் அசோசியேட்டட், அதாவது மண்பாண்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, மண்பாண்டங்களை ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு விதமான வந்து கலர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் கிளாஸ் எடுக்கும் இங்க கொடுத்த ஸ்லைட் எல்லாமே நான் என்ன ஃபண்டமெண்டல் கிளாஸ் எடுத்தனோ அதை வச்சு வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப நல்லா கவனிங்க. அதாவது பாட்டரி பொறுத்திருக்கு, மண்பாண்டங்கள் பொறுத்திருக்கு ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு விதமான பாட்டு இருக்கும். வேதிக் பீரியட்ல என்ன ரெட் ஃபேர்னு சொல்லுவாங்க. லேட்டர் வேதிக் இதுலதான் என்னன்னா அயனேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? அப்ப அயனேஜ் அப்ப என்னமான மண்பாண்டங்கள் இருக்குன்னா பெயிண்டடான கிரேவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா தான் இருக்கு. பெயிண்டடான கிரேவேர் தான் என்னன்னா அயனேஜ். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும். பட் ஒரு வாரம் கழிச்சு கேட்டா மறந்து போயிடும்ல. அப்ப இதுக்கு என்ன ஷார்ட் கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டூடெண்ட்க்கு சொல்றது வந்து இந்த அயனேஜ் இருக்கா, இது எப்படின்னா அயன்மேன் ஆஃப் வச்சுக்கேன். சோ அயன்மேன் அப்படின்னு ஆஃப் வச்சு அயன்மேன் மூவி இருக்கு பாத்தீங்களா, அயன்மேன்ல இந்த ராபர்ட் ஜூனியர் இருக்கா பாத்தீங்களா, அவரோட வந்து என்ன முடி வந்து கொஞ்சம் கிரே கலர்ல இருக்கும். அவரோட தாடியுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரே கலர்ல இருக்கும் அப்படின்னு சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சாம்பல் நிறத்துல வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சும்மா வச்சுக்கலாம். எதுக்கான என்டர்டைன்மெண்டோட கனெக்ட் பண்ணி வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், மறக்க மாட்டோம். சோ அதனாலதான். அப்ப என்ன ஒரு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னாவே ஒரே ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் வந்து டி மட்டும் தான் இருக்கு.